கிட்ட இருந்தது. எம்ஜிஆர் யூனிட்டுக்குள்ள வந்தாருன்னா முதல்ல எல்லாரையும் சாப்பிட்டீங்களா தான் முதல்ல கேட்பாரு. அந்த மாதிரி வந்து விஜயகாந்த் உள்ள யூனிட்டுக்கு வரும்போது இப்போ 6 மணிக்கு 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா 6 மணிக்கு எல்லாம் 4-5 மணிக்கெல்லாம் சாப்பாடோட எல்லாம் ரெடியா இருந்தணும். எல்லாரும் யூனிட்டுக்குள்ள வர்றவங்க முதல்ல சாப்பிட்டுட்டு தான் நீ வேலையை செய்யணும். வயிறார அவனுக்கு சாப்பாடு போட்டுரு. அதே மாதிரி மதிய நேரத்துல அவர் என்ன சாப்பிட்றாரோ, இப்ப முக்கால்வாசி நண்டு ரசம், அப்புறம் வந்து நண்டு, அப்புறம் நான்வெஜ் தான். விஜயகாந்த் ஷூட்டிங்னாலே நான்வெஜ் தான். கெடா விருந்து தான், கெடா கறி தான் மேக்சிமம். கெடா கோழி இதுதான் மேக்சிமம் இருக்கும் விஜயகாந்தோட ஷூட்டிங்ல. அப்ப தான் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் எல்லாரும் சாப்பிடணும். அதுல ஒரு டைம்ல வந்து ஒரு நேரம் வந்து கறி எல்லாம் தீந்து போச்சு, எல்லாருக்கும் வெறும் குழம்பு மட்டும் ஊத்திருக்காங்க. விஜயகாந்த் நேர்ல வந்து பார்த்துட்டு, என்ன எல்லாம் வெறும் குழம்பு மட்டும் ஊத்திட்டு இருக்கிறான்னு. இல்ல சார், கறி தீந்து போச்சு, பாக்கெட்ல இருந்து காசை எடுத்து கொடுத்து போய் கறி வாங்கிட்டு வா அப்படின்னாரு. ரெடிமேடா ஹோட்டல்ல போயிட்டு நீ கறி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் போட்டு சாப்பிட்டு மிச்சம் ஏதாவது இருந்தா எனக்கு கொடு, போதும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னாப்புல. நல்ல மனுஷன் அந்த ஆளு. வந்து வருஷம் ரெண்டு எலெக்ஷன் நல்லா சாலிடா நின்னான் ஆளு. 3வது எலெக்ஷன்லாம் அந்த ஆளை வீணாக்கிட்டானுங்க. கூட இருக்கிறவனே முதுகுல குத்தி, கூட கட்சியில இருக்கிறவனே முதுகுல குத்தி, அப்புறம் இங்க சில நடிகர்களை உள்ள இறக்கி விட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரி ட்ரோல் மெட்டீரியலே விஜயகாந்தை மாத்தி விட்டு, அதெல்லாம் பாவம் நிறைய பட்டுட்டான் ஆளு. நல்ல மனுஷன் அவன். ஆனா வாழ வேண்டிய வயசு தெரியுமா? எவ்வளவு வயசு இருக்கும்? என்ன 60 சொச்சம் அந்த மாதிரிதான். 52ல பிறந்தாரு. இல்ல, ஆக்சுவலி ராதா ரவிக்கும் ஆளுக்கும் ஒரே வயசு தான். ஆனா நல்ல ஹெல்த்தியான பாடியா இருந்தான் ஆளு. நடுவுல குடின்னு போய் ஒரு பக்கம் கட்சி மீட்டிங்கு குடி அந்த மாதிரி போய் 71 வயசு ஆள் நல்லா உடம்புல நல்லா திடமாத்தான் இருந்தான். நடுவுல தண்ணி கிண்ணி அந்த மாதிரி போய் உடம்பு கெடுத்து போய் ஒரு காலத்துல ரஜினிக்கு போட்டி ஆகலாம். ஐயோ, இங்க சொல்றத கேளு, அதான் சொல்லலான்னு வந்தேன். எனக்கு ட்விட்டர் வந்த அப்புறம் தான் ரஜினி அவங்களுக்கு போட்டின்றது கமலன்றதே எனக்கு தெரியும். கமல்லாம் அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா. அன்னைக்கு வந்து அன்னைக்கு தேதிக்கு அதுக்கு இல்ல ரஜினி ரசிகன் நானே சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினைச்சிருந்தது, ஓ ரஜினிக்கு போட்டி வந்து விஜயகாந்த் தான். ஆக்சுவலி அன்னைக்கு தேதிக்கு வந்து உண்மையிலே வந்து அதாவது ரசிகர் மன்றத்துல அன்னைக்கு வந்து கிராமப்புறங்கள்ல நிறைய ஆக்குபை பண்ணியிருந்தாப்புல விஜயகாந்த். ரசிகர்கள்லாம் கிராமப்புறங்கள்ல நிறைய ஆக்குபை எல்லாம் பண்ணியிருந்தாப்புல. விஜயகாந்தோட பிளஸ் என்னன்னா, கருப்பா இருந்தாலும் அந்த என்ன அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த கலையா சிரிக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து ரசிகர் மன்றமா இருக்கும் போதே நிறைய அணிகளை உருவாக்கணும் ஆளு. அதுதான் விஜயகாந்த் கிட்ட ஒரு பிளஸ். என்னன்னா, மன்றத்துல இருக்கிறான்னு வெறும் ரசிகரா மட்டும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. தன்னை பார்க்க வராங்களா கூட வச்சு போட்டோ எடுக்கிறது, போட்டோ எடுத்து அனுப்பி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் அனுப்புவோம் ஆளு. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் வந்து சாப்பாட்டு விஷயத்துல ஒருத்தனை உதவி செய்யற விஷயத்துல, ஏன் இப்ப 4 நாள் முன்னாடி போண்டாமணி இறந்தாப்புல 10-12 லட்சம் காசு கொடுத்துட்டு தான் ஆளு போனாப்புல. சரியா யூஸ் பண்ணிக்கலையா. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், எப்படி எம்ஜிஆர் ஒரு எடுத்துக்காட்டும் அந்த மாதிரி விஜயகாந்த் ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னா, விஜயகாந்த் உள்ள வந்து விஜயகாந்த் முதல்ல குத்துனவெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான் இண்டஸ்ட்ரியில. அதுல நான்லாம் அருண் பாண்டியன், இந்த வடிவேல்லாம் சத்தியமா மன்னிக்கவே மாட்டேன். ஒரு பேர் விட்டீங்க. யாரு விட்டீங்க? ஒரு பேரு அவனாடா, அவன் கிடக்குறான்டா ஒரு ஈத்திரப்ப. அவன் யாருக்கிறான் இருக்கட்டும். இந்த நேரத்துல அவன்லாம் எடுத்து வச்சு ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்குமா நான் யோசிக்கிறேன்டா, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு மனுஷத்தன்மை இருக்கணும்ல. இந்த நாயெல்லாம் வராதுன்னு தெரியும். உயிரோட இருக்கும்போது நல்லா ஒரு ஹாஸ்பிட்டல் நல்லா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் போதே வந்து பாத்துருந்ததுதான். என்னன்னா விஜயகாந்துக்கு என்னன்னா, தான் யாரெல்லாம் ஊட்டி வளர்த்தாப்புலையோ, யாரெல்லாம் ஊட்டி வளர்த்தாப்புலையோ அத்தனை பேரும் முதல்ல குத்துனானு விஜயகாந்த்.
நான் தான் சொல்றேன்ல, என் மாமா வந்து மன்றத்துல உறுப்பினரா இளைஞரணி தலைவரா இருந்தவர். அதுக்கப்புறம் போலீஸா வந்தனால மன்றத்துல இருந்து வெளில வர வேண்டிய சூழ்நிலை, வெளில வந்துட்டாப்புல. அவரும் இறந்துட்டாரு, அவரும் போலீஸ் தான். அவர் வந்து விஜயகாந்தோட இளைஞரணி இதா இருந்தாரு, இளைஞரணி இதா இருந்தது. 71 வயது. பார்க்க எனக்கு ஒரு மாதிரியா, காலையிலே ஒரு மாதிரியா போச்சு. அதனால தான் போட்ட டீட்டெயில் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். நான் போட்டு ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணி போட்டிருந்தேன். சரி வேண்டாம் விடு, இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன். அந்த தமிழ் லைட்னு ஒருத்தர் இருக்கிறான்ல யூடியூப்ல, அவன் நேத்து தான் ஒரு 40 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தான் விஜயகாந்த் பத்தி. பார்த்த அந்த நைட்டு தான். அதெல்லாம் வெறும் ஒரு 10% தான் இவனே. அதெல்லாம் வெறும் 10% அந்த மனுஷனை பாடுபடுத்துறீங்க அப்படி இப்படின்னு போட்டு. அது 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 ஃபேமிலி இஷ்யூ. நான் அப்புறம் வரேன், அதெல்லாம் நான் அப்புறம் மட்டும் வறுத்து எடுக்கிறேன் வீடு. இப்போ மச்சான் துணை இருந்துன்னா மலை ஏறலாம் அப்படின்பாங்க. மச்சாங்காரன் கதையெல்லாம் நான் அப்புறம் மட்டும் வரேன். அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய தெரியும். நான் இப்பெல்லாம் வெளிப்படையா சொல்லக்கூடாதுனால அமைதியா இருக்கிறேன். என்னன்னா, விஜயகாந்த் வந்து நடிகர் சங்கத்தை, எல்லாருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னா, நடிகர் சங்கத்தோட கடனை அடைச்சான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி உண்மை அதுதான். தலைவர் அதை என்னைக்குமே மறக்கவும் மாட்டாரு. அதனாலதான் அவர் நிறைய பேர் அவர் பேரை அவாய்ட் பண்ணுவாங்க. விஜயகாந்தோட பேரை அவாய்ட் பண்ணி சொல்லுவாங்க. எதுக்குன்னா, அவர் நடிகர் சங்க கடனை அடைச்சாரு அப்படின்னு. ஆக்சுவலி அவன் ஒருத்தன் தான் அவன் நின்னது. ஆக்சுவலி அந்த கடன் யாரால ஏறுனுச்சுன்னா, சிவாஜி கணேசனால ஏறுனுச்சு அந்த கடன். அந்த டைம்ல விஜயகாந்த் வந்து பொறுப்பேற்று சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வாண்டடா உள்ள வந்து ஏறினாப்புல. யாரும் கேட்கல. நான் தானா உள்ள வந்து அந்த பொறுப்பை எடுத்து தலைமையை ஏத்துக்கிட்டு உள்ள வந்து சரி இந்த கடனை அடைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் என்ன பண்ணாப்புல, வெளிநாட்டுல போயிட்டு கலை நிகழ்ச்சி பண்ணி அது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை இங்க பண்ணணும். ஆனா பெரிய நடிகர்கள் மட்டும் காசு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாப்புல. அப்ப விஜயகாந்த் என்ன பண்ணாப்புலன்னா, சரி அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லா நடிகரோட பங்கு இருக்கணும், ஆனா வருமானமும் இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆள் என்ன பண்ணாப்புலன்னா, சிங்கப்பூர் மலேசியா அந்த கலை நிகழ்ச்சி ஒன்று பிளான் பண்ணி, அது யார் வந்தா கூட்டம் வரும் சொல்லிட்டு அங்க கமலை கூப்பிட்டாங்க, வந்துட்டாப்புல. ரஜினி வரமாட்டாரு, பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் வரமாட்டாரு. அவர் எப்படியா வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஆள் என்ன பண்ணாப்புலன்னா, போயஸ் கார்டன் போயிட்டாப்புல. எல்லாரும் சோஃபால உட்காந்துருக்காங்க. சரக்குமார், நெப்போலியன், வாகி சந்திரசேகர், ராதாரவி எல்லாம் சோஃபால உட்காந்துருக்காங்க. விஜயகாந்த் மட்டும் போயிட்டு தரையில உட்காந்துட்டாப்புல. அவர் மாடிப்படியில இருந்து இறங்கி வர்றாரு. என்ன விஜய் தான் கூப்பிடுவாரு. என்ன விஜய் இப்படி கீழே வந்து ஏந்திரிங்க. இல்லைன்னா நீங்க வரேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் ஏந்திரிப்பேன் அப்படின்னாப்புல. இல்ல விஜய், என்ன விஜய் நீ ஏந்திரி. இல்ல நீங்க வரேன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சோஃபால உட்காடுறேன் அப்படின்னு. சரி நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி சத்தியவானை வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் ஏந்திரிச்சு சோஃபால உட்காந்தாப்புல. அந்த அளவுக்கு. ஏன்னா விஜயகாந்த் தரையில உட்காரணும் அவசியம் கிடையாது. புரியுதா உனக்கு? விஜயகாந்த் தரையில உட்காரணும் அவசியமே கிடையாது. ஆனா விஜயகாந்த் என்ன பண்ணாப்புலன்னா, அந்த நடிகர் சங்கத்துக்காக மொத்தமா நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணுமே அப்படின்றதுக்கு ஆள் வந்து அவ்வளோ இது பண்ணி இங்க இருந்து. இதுல என்ன தெரியுமா கொடுமை? நான் நெய்வேலியில இருந்தேன் மணி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நெய்வேலி. நான் நெய்வேலியில இருக்கிறேன். நடிகர் சங்கங்கள் எல்லாம் கிளம்பி நெய்வேலிக்கு உண்ணாவிரத போராட்டத்துக்கு வராங்க அப்படின்னு நியூஸ், முத நாள் நியூஸ். அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, நான் நெய்வேலியில என் அண்ணெல்லாம் ஆர்ச்சி கிட்ட போய் நின்ட்டான். கட்டெல்லாம் கட்டிட்டாங்க, சுத்தி 2 பக்கமும் கட்டெல்லாம் கட்டிட்டாங்க. யாரும் ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வந்து இறங்கிட்டாங்க. போலீஸ் குமியுது. விஜயகாந்த் விடியகால 4 மணிக்கு நடிகர் சங்கத்துக்கு எல்லாம் வந்துடணும். இந்த கேரவன் பஸ் தெரியுமா? கேரவன் பஸ், இந்த ஏர் பஸ் எல்லாம், இப்ப ஏர் பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏர் பஸ் ஒரு 4 பஸ் கொண்டு வந்து இறக்கிட்டாப்புல. சொந்த காசு கொண்டு வந்து நடிகர் சங்கத்துல இறக்கிட்டாப்புல. எல்லா நடிகர்களும் அங்க வந்து இறங்கிடணும். பெரிய நடிகர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்களாம் வந்து அவரு இப்ப தலைவர் கமலஹாசன் என்ன பண்ணாப்புலன்னா, இதுக்கு தலைவர் வரல. அது வேற ஒரு பஞ்சாயத்து, அதை நான் அப்புறம் சொல்றேன். தலைவரை தவிர மீதி எல்லா நடிகர்களும் அங்க சங்கத்துல வந்து இறங்கிடணும். அங்கேருந்து பஸ்ல எல்லாரும் போற மாதிரி தான் பிளான். அப்ப சில மூத்த நடிகர்கள், இப்ப கமலஹாசன் இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்த்திபன்லாம் முடிவு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்ல நாங்க தனியா கார்ல வரோம்னு சொல்லிட்டு கமலஹாசன் ஏதோ டாடா சும்மா எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு லேட்டா, நான் ஷூட்டிங்ல இருந்து நான் கிளம்பி வரேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டார் விஜய் சொல்லி. மிச்சம் இருக்கிற எல்லா நடிகர்களும், இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் நடிகர்கள், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல்றேன். அன்னைக்கு ஜெயம் ரவி, தனுஷ் எல்லாம் கிடையாது.
இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் நடிகர்கள் எல்லாருமே வந்து நடிகர் சங்கத்துல உள்ள ஆஜராகி அங்கேருந்து விடைகளை 4:45 5 மணிக்கு எல்லாம் அசம்பிள் ஆகி 5:30க்கு பஸ் எடுக்கிறாங்க. அங்கேருந்து விழுப்புரத்துல இருந்து இங்க வர்றதுக்குள்ள 6 மணி ஆயிப்போச்சு. என்னன்னா நடுநடுல எல்லாருக்கும் என்ன நிப்பாட்டாப்லாம் நடுவுல அந்த இதுகிட்ட விழுப்புரத்துக்கிட்ட நிப்பாட்டி சமைக்க சொல்லி பாத்திரம் மண்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சமைக்க சொல்லி அங்க சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பஸ் எடுத்தாப்புல. அதுல என்னன்னா ஒவ்வொரு நடிகை அப்பெல்லாம் நடிகை எல்லாம் ரொம்ப பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ரைஸ் தான் வேணும், இந்த ரைஸ் தான் வேணும், நான் இந்த இதுதான் குவாலிட்டியில தான் சாப்பிடுவேன், நான் இந்த குவாலிட்டி தான் சாப்பிடுவேன். கூடவே ஷெஃப் சமையல்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எல்லாரையும் சமைச்சு நீ சாப்பிடு, நீ வந்தா போதும். இவனுங்களை வர வைக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு என்னன்னா, இவங்களுக்கு சமைச்சு வயிறார ருசியா இவங்க வீட்டுல என்ன சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி ஃபுட் எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிட வச்சு அதுதான் பயங்கர விமர்சனக்குள்ளாக்குனுச்சு. ஒரு நாள் ஒன்னால பட்டினி கிடக்க முடியாதா இவங்களால அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விமர்சனம். அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில விஜயகாந்த் கெட்ட பேர் கொடுத்துட்டானுங்க. அன்னைக்கு 6 மணிக்கு தான் நெய்வேலியில வந்து அந்த போராட்டம் நடந்துச்சு. ஒரு 6 மணிக்கு 1 hour வந்து ஆர்ஜி இந்த கேட்டுக்கிட்ட மைன்ஸ் ஃபர்ஸ்ட் மைன்ஸ் கிட்ட உட்காந்து ஒரு 1 hour உட்காந்துட்டு முரளி, சத்யராஜ், பிரபு எல்லா நடிகர்களும் சார்லில இருந்து எல்லா நடிகர்களும் வந்துட்டாங்க. உட்காந்துட்டு நடிகைகள், காமெடியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து 1 hour உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆள் போயிட்டு இவங்கள பார்த்து இவங்க அங்க நெய்வேலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்காப்புல ஹெட் மாதிரி மேயர் மாதிரின்னு வச்சுக்கேன். அவங்கள பார்த்து ஒரு மனு ஒன்று கையில கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அது வந்து ஒரு 10 மணிக்கு பஸ் கிளம்புனுச்சு. இது வந்து விஜயகாந்த் வந்து இதுக்காக பண்ணது. ஒவ்வொரு போராட்டம் இந்த மாதிரி நடிகர் சங்கத்துல அரசியல் அந்த மாதிரி எல்லாம் உள்ள தலையிடும் போது அங்க கர்நாடக மக்கள் எல்லாம் பண்றாங்களே நம்மளும் இங்க போராட்டம் பண்ணுமேன்ட்டு பண்ணாப்புல. ஆனா அது நெகட்டிவா போய் முடிஞ்சுது. ஆனா ஆளு நல்லது செய்ய தான் வந்தான். ஆளு ஒரு வீடியோ இருக்கும், முடிஞ்சா எல்லாம் யூடியூப்ல பாருங்க. நான் முந்தா நேரத்து தான் பார்த்தேன், எந்த நேரத்துல பார்த்து தொலைச்சனே தெரியல. சிவாஜி கணேசன் இறப்பு வீடியோ ஒன்னு இருக்கும், 57 நிமிஷம் 47 நிமிஷம் இருக்கும் யூடியூப்ல. நீங்க சில பேர் யூடியூப் இங்க ட்விட்டர்ல கிளிப்ஸா பார்த்துருப்பீங்க. அதுல வந்து நடிகர் சங்கங்கள் எல்லாரும் அந்த ரோடே பிளாக் ஆயிடுச்சு. சிவாஜி கணேசன் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த ரோடே பிளாக் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாப்புல, வெளியில எல்லாரும் காரை நிப்பாட்டி அங்கேருந்து எல்லாரும் வாங்க ஊர்வலமா போவோம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாப்புலன்னா, நடிகர் சங்கம் தனியா வாங்க, இயக்குனர் சங்கம் தனியா வாங்க, ப்ரொடியூசர் சங்கம் தனியா வாங்க, நடந்தே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் என்ன பண்ணாப்புலன்னா நடையாப்புல நடந்தே கூட்டு இருந்தாப்புல. அதுல ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து ஒரு 4 பேர் கூட வருவாப்புல. அன்னைக்கு வந்து மேயர் ஸ்டாலின் நடந்து வருவாப்புல, பின்னாடி ஒரு 4 பேர் நடந்து வருவாங்க. கூட்டம் ஹெவியா இருக்கும், முன்னாடி போக முடியாது. துண்டை எடுத்து ஆள் சோட்டும். ஆளு சோட்டுல கூட்டம் தெரிச்சுக்கிட்டு பறக்கும் கூட்டம் எல்லாம். போலீஸே அது பண்ணல, விஜயகாந்த் உள்ள இறங்கி பண்ணாப்புல. கூட்டம் தெரிச்சுக்கிட்டு போகும். அதாவது முன்னாடி நின்று செய்யறதெல்லாம் ஆள் வந்து விஜயகாந்த் ஆட்சி ஆளே கிடையாது. கிராமத்துலயும் சரி, ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சிகள் இல்ல நடிகர் சங்கம் சம்மந்தப்பட்டது இல்ல ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு நடிகர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இறங்கி உதவி பண்றதுல விஜயகாந்த் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது ஒரு ரஜினி ரசிகரா அது நிறைய தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுல என் கூட பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்களா அந்த அண்ணெல்லாம் வந்து விஜயகாந்த் ஃபேன், பயங்கரமான ஹார்ட்கோர் விஜயகாந்த் ஃபேன். பயங்கரமா ஹெவியா சண்டை நடக்கும். கள்ளழகர்பாங்க ஆக்சுவலி விஜயகாந்த் வந்து. எனக்கு என்னன்னா இப்ப மதுரையில பெரிய கலவரமே நடக்கும்யா. ஏவா நீ எல்லாம் விஜயகாந்த் கல்யாணத்தை பார்த்துருக்கணும் மதுரையில, அப்ப தெரியும் உனக்கு. மதுரையில நீ மதுரைக்காரங்களை கேட்டு பாரு, அப்ப தெரியும். விஜயகாந்த் கல்யாணம்லாம் மதுரையில ஏப்பா திருவிழா மாதிரி நடந்ததுயா. திருவிழா தான். ஆள்லாம் சாதாரண ஆளு கிடையாது, கஷ்டப்பட்டு வந்தான் ஆளு. எப்ப தான் நண்பன் இப்ராஹிம் ராவத்தூர் போனாப்லயே அப்பயே பாவம். பாப்பலாம். இந்த ஸ்பேஸ் போட்டது காரணம் மெயினா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இங்க ஒன்னும் ட்விட்டர்ல பெருசா நான் விஜயகாந்த் ஃபேன்ஸ் யாரையும் பார்த்தது இல்லை. அவங்க யாராவது ஸ்பேஸ் போட்டு ஓரளவுக்கு ஏதோ நினைவுகளை ஷேர் பண்ணலாம், நம்ம டீட்டெயிலா பேசுவோம். பட் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க கேக்குது ஸ்ரீனி, சொல்லுங்க. விஜயகாந்த் சார் உண்மையிலேயே வந்துட்டாரு.
ஆமாங்க, என்ன ப்ரோ நியூஸ்ல எல்லாம் சொல்றீங்க? வந்திருக்கு. என்ன நான் நம்பவே என்னத்த முடியல சொல்றது, ப்ரோ. நாங்க மட்டும் என்ன நம்ப, என்னாலே காலையில நம்ப முடியல. பார்த்த உடனே ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி. எனக்கு கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. இருந்த காசை பூரா செலவு பண்ணி மாநாடு போட்டு ஒண்ணும் இல்லாத மனுஷன் ஆகி கடைசியில போய் ஒரு சேர் வீல் சேர்ல உட்கார வச்சு பார்த்தா எப்படி மாநாடுல இருக்கும்? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். நான் அந்த மாநாடு வீடியோலாம் நல்லா நியூஸ் சேனல்ல அப்ப பார்த்தேன். ஆளு மாநாடு போடும்போது மதுரையில கெடா விருது வச்சவங்கள பாத்துறீங்களா? அவர் கெடாது இருந்தா ப்ரோ. ப்ரோ அவர் ஒரு பிலிம், அவர் இப்ப நடிகர் சங்கம் அவர் இருந்த வரைக்கும் எப்படி இருந்து தெரியுமா ப்ரோ? வரவு எனக்கு என்னன்னா கவர்மெண்ட் போட்ட மனுஷன் ப்ரோ, நல்ல மனுஷன் எனக்கு ப்ரோ. என்ன அதான் ஸ்ரீனி, எனக்கு என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் ஒழுங்கா தரமான மரியாதை கொடுக்கலன்னா நானே செருப்புக்கிட்டு அடிப்பேன் விஷால. ஸ்பெஷல் மட்டும் இப்ப என்ன பண்றானா, சுத்தி தான் ப்ரோ திரியறான். வெளிநாட்டுல இல்ல எங்கேயோ இல்ல, ஒரு பொண்ணோட சுத்தி திரியறான் ப்ரோ. விஜயகாந்த் பண்ண நிறைய விஷயங்கள் வெளியில மறைக்கப்பட்டது. ஆள் செஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது நடிகர் சங்கம் மட்டும் இல்ல, பெப்சி யூனியன்ல இருந்தும் சரி, நடிகர் சங்கத்துக்கும் சரி, தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் காமனா சில விஷயங்களை செஞ்சாப்புல. அது எல்லாமே திட்டமிட்டு மறைக்கப்பட்டது. அது யாரால மறைக்கப்பட்டதுன்னா விஜயகாந்த் நண்பர்களாலேயே மறைக்கப்பட்டது. அதுதான் ஏன் ப்ரோ வேதனை. இப்ப அதான் வேதனையின் உச்சம். சரத்குமார் யார் ப்ரோ? சரத்குமாரே ஒரு போலியான ஆள் தானே ப்ரோ. விடுங்க, இப்ப இந்த நேரத்துல சுமி, நம்ம வந்து இவன் அவன் நம்ம இந்த நேரத்துல நம்ம பேசணும்னு வச்சுங்களேன். எனக்கு அது அதான் ப்ரோ, இப்ப எனக்கு விஜயகாந்த் சார் இப்ப மறைவுக்கு எனக்கு இன்னைக்கு மறைவுன்றோடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு ப்ரோ. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்டு பசங்களுக்கு விஜயகாந்த் பத்தி தெரியாது. நான் அதான் சொல்றேன். ஏன்னா அவனுக்கு வந்து என்ன எப்படி பார்ப்பான்னா, விஜயகாந்த் ஒரு ட்ரோல் கண்டென்ட்டா அப்படின்ற மாதிரி தான் அவனுங்க அப்படிதான் அவனுங்க பாத்துருக்கானுங்க. ஆனா 90s கிட்டுக்கும் 80s கிட்டுக்கும் தெள்ள அவன் தெளிவா தெரியும் என்னதான் விஜயகாந்த் யாரு பண்ணிட்டு என்ன. தெரிஞ்சதுன்னா வாயே திறக்க மாட்டானு ப்ரோ. விஜயகாந்த் எனக்கு வந்து, அதுதான் ப்ரோ. நான் அதான் சொல்றேன்ல, விஜயகாந்த் மட்டும் கொஞ்சம் இந்த குடியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு நல்லா ஹெல்த்தியா இருந்துட்டாப்ல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, விஜயகாந்தோட ஃபுட்டு பழக்கம் முத கொண்டும் எனக்கு தெரியும். ஏன்னா என் வீட்டுல விஜயகாந்த் ரசிகர்கள் இருந்திருக்காங்க, பக்கத்து வீடு விஜயகாந்த் ரசிகர்லாம் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். என்னன்னா ஆளு வந்து காலையில எழுந்திரிச்சா பழையதான் சாப்பிடுவான். இதை ஓப்பனா விகடன் பத்திரிகையில கூச்சமே படாம, அன்னைக்கு தேதிக்கெல்லாம் நீங்க வந்து பழையது சாப்பிடுறீங்கன்னா வெளில மீடியா எல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னங்க இவ்வளவு பெரிய நடிகரா இருக்கிறீங்க, இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறீங்க, வெறும் பழையது சாப்பிடுறீங்களே, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க அப்படின்னு ஓப்பனா ஒரு கைலி கட்டிட்டு பனியனை போட்டுட்டு பேட்டி கொடுத்தாரு. உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அந்த பத்திரிகையை வாங்கி நான் படிச்சேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து அந்த ஒரு விஷயம் சொல்லுவாப்புல, நான் காலைல எழுந்திரிச்சேன்னா நீராரம் குடிச்சிட்டு பழையது சாப்பிடுவாங்க, ஒரு பச்சை மிளகா கடிச்சிட்டு ஒரு பழையது சாப்பிடுவாங்க. இதுதான் விஜயகாந்த் சொன்னது. ரெண்டாவது, விஜயகாந்த் வந்து முக்கியமான ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் எவ்வளவுதான் இது நல்லது எல்லாம் எல்லாம் செஞ்சாலும் ஆளு கொஞ்சம் கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவா கிராமத்துல ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கும், கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் கொஞ்சம் கோவப்படுவான் ஆளு வந்து அவர் வந்து நல்லா கோவப்படுவாப்புல. சட்டுன்னு கோவம் வந்துடும், பட்டார்னு கோவம் வந்துடும், அடிச்சிருவாப்புல. நிறைய பேர் அடி வாங்கினவங்க எல்லாம் இருக்கிறான் விஜயகாந்த் கிட்ட. அதான் மோதிர கையில குட்டு போடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல. நீங்க இப்ப அவருடைய கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவரு தான் ரசிகரா இருந்து அந்த ஆளுகெல்லாம் வளர்த்து விட்டு குங்குமம் போட்டு வச்சிருப்பாப்புல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவுக்கு காரணம் ப்ரோ, இவ்வளவுக்கு காரணம் இப்போ அவருக்கு துணையா இருந்ததே, ஃப்ரெண்டா துணையா இருந்ததே ராவுத்தர் தான் ப்ரோ. ராவுத்தர் இப்ப இல்லைன்ற போது இப்போ அது வந்து அந்த குடும்பத்துக்கு எப்படின்னு தெரியல. ஆனா ராவுத்தர் இருந்த வரைக்கும் அந்த குடும்பம் பெரிய குடும்பமா இருந்தது. பழைய வீடு விஜயகாந்தோட, பழைய வீடு சரி. நீங்க அந்த புது வீடு இப்ப ரீசெண்டா நீங்க பாத்திருப்பீங்க, அந்த தலைவர் போயிட்டு விஷ் பண்ணிட்டு அவர் பார்த்துட்டு உடம்பு விசாரணை, அது புது வீடு. அவருடைய மண்டபம் இடிக்கப்பட்டது. அவரு வந்து என்னன்னா மண்டபத்துல வந்து சாப்பாடு எல்லாம் ஃப்ரீயா போடுவாங்க, அவர் மண்டபமும் இடிக்கப்பட்டது. அதுலயே பெரிய சூழ்ச்சி எல்லாம் நிறைய இருக்கு. திட்டமிட்டு விஜயகாந்த் காலி பண்ணாங்க, அதுதான் உண்மை. அது இன்னைக்கு வேணா நிறைய பேர் வேணா வந்து அதை மறந்துருக்கலாம். அதனாலதான் ப்ரோ அவர் நரம்பு மட்டெல்லாம் பாதிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அதுலயே அதுல இல்ல. அது வந்து எப்பன்னா 2வது எலெக்ஷன் டைம்ல தான் அவர் வந்து கூட இருந்த நிறைய நபர்கள் எம்எல்ஏவா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சில எக்ஸ் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியில, அதிமுக கட்சியில இருக்கக்கூடிய முக்கால்வாசி எம்எல்ஏக்கள் விஜயகாந்த் கட்சியில இருந்து வந்தவங்க தான்.
அத்தனை பேரையும் வந்து அத்தனை பேரும் தான் விஜயகாந்த் முதல்ல குத்திட்டு தான் போனேன். அதுலதான் ஆள் ரொம்ப நொந்து போய் தண்ணி கிண்ணி எல்லாம் ஆமா அடிச்சு ப்ரோ. அப்படி ரொம்ப இதாகிட்டு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். மதுரையில ஒன்னும் பெரிய ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எல்லாம் கிடையாது. விஜயகாந்த் நல்ல ஒரு ரைஸ் மில் ஓனரோட பையன் தான். ஆனா ஆமா அவர் ப்ரோ. அங்க இருந்தா நல்லா சம்பாதிச்சு அப்படியே இருந்திருக்கலாம். அவர் வந்து ஒரு பேஷன், சினிமா நடிக்கணும், சினிமால நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன். புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா உங்களுக்கு? நடிச்சா நான் ரொம்ப ஹீரோவா தான் பேஷனேட் நடிப்பேன் ப்ரோ அவரு. அப்படின்ற. சினிமாக்கு இங்க சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. கஷ்டப்பட்டு பிளாட்பாரத்துல படுத்தாப்புல. அப்புறம் அவரும் அவர் ஃப்ரெண்டு இப்ராஹிம் ராவுத்தர்னு சொல்லிட்டு பார்ப்பாப்புல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரெண்டு பேரும் ரொம்ப பட்னி கிடந்து கஷ்டப்பட்டு ஒரு அளவுக்கு வந்து மேல வரும்போது, இல்ல நீ வில்லன் எல்லாம் பண்ணாத. ரஜினி படத்திலேயே அவரு வந்து வில்லனா வாய்ப்பு கிடைச்சது. இல்ல நீ வில்லன் எல்லாம் பண்ணாத, நீ ஹீரோவாவே அவருக்கு வில்லனா போட்டுதான் ப்ரோ ஆசையே ஃபர்ஸ்ட். இல்ல விஜயகாந்த் ஆனா வந்து ராவுத்தர் தான் வந்து ஹீரோவா என்ன தான் பண்ணாரு, பண்ண. ஹீரோவா நடி நான் தயாரிக்கிறேன்னாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாங்க, ரெண்டு பேரும் வளர்ந்தாங்க ஆக்சுவலி. அதுதான் ப்ரோ. ஆனா ரெண்டு பேரும் நல்ல மனுஷன் ப்ரோ. ராவுத்தர் இந்த வரைக்கும் விஜயகாந்துக்கு படம் வந்து எப்படின்னா பெரிய பெரிய படங்கள்லாம் அமைஞ்சது ப்ரோ. அவங்க எல்லாம் ஒன்னா இருந்த வரைக்கும் கட்சி ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அது ஸ்ரீனி, அது ஒரு பெரிய கதை இருக்கு ஸ்ரீனி. அந்த இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் பிரிஞ்சது காரணமே ஒரு பொண்ணு தான். அது இப்போதைக்கு சொல்லக்கூடாது, கொஞ்ச நாள் போட்டு நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அந்த சொல்றேன். கதையும் தெரியும் ப்ரோ, எங்க அம்மா சொல்லிருக்காங்க. என் மாமா எல்லாம் பயங்கரமான விஜயகாந்த் வெறியன். ஏதாவது ஒண்ணு பேசுனா சின்ன பையன்ட்டு விட்டுருவாங்க. சரி ரஜினி ரசிகன் சின்ன பையன்ட்டு விட்டுருவாங்க. ஆனா தீவிரமான விஜயகாந்த் ரசிகரு மாமாலாம். ஏதோ சொன்னோம்னா ஜாலியா அப்படி சிரிச்சுட்டு அப்படியே கண்ணத்தை தட்டி விட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த உள்ள தீவிரம் எந்த அளவுக்குன்னா கட்சி கொடியெல்லாம் புடிங்கி அடிக்கிற அளவுக்கு பயங்கரமான தீவிரமான விஜயகாந்த் ரசிகர்கள் இன்னும் இருக்கிறானுங்க. இன்னும் கிராமத்துல இன்னும் இருக்கிறானுங்க. சொல்லு மணி. என்னப்பா ரஜினி ரசிகர்னா நாங்க தான் பேச முடியும். ஆக்சுவலி விஜயகாந்த் பத்தி, விஜயகாந்தோட இதை பத்தி வளர்ச்சிகளும் சரி நாங்க தான் பேச முடியும், வேற யாரும் பேச முடியாது ஆக்சுவலி. ஏன்னா நாங்க ரஜினி ரசிகர்கள், எனக்கு சீனியரா இருக்கக்கூடிய தலைவர் ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க விஜயகாந்தோட வளர்ச்சி. ஏன்னா எனக்கு நேத்தி வரைக்கும் என்னன்னு தெரியல, நேத்திக்கே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தேன். ஏன்னா நான் நேத்தி கூட மீடியால தான் இருந்தேன். ஃபுல்லா அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே காணும், எதுவுமே ஒரு இது கூட காணும், துணி அனௌன்ஸ்மெண்ட் கூட காணும். காலையில செத்துட்டாருன்னு சொல்றானுங்க. இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது ஸ்ரீனி. என்னன்னா இது சிவாஜி கணேசன் மெத்தட் தான். சிவாஜி கணேசன் இறந்த போது விடியகால 3 மணி அந்த டைம்ல மூச்சு பயங்கரமா அடைப்பு வந்திருக்கு. சிவாஜி கணேசன் இறந்துட்டாருன்னு சொல்லி அது எப்ப வெளில விட்டாங்கன்னா போலீஸ் எல்லாம் பந்தோபஸ்து எல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆயிடும். சிவாஜி கணேசன் ரசிகர்கள் பொதுவா சினிமா ரசிகர்கள் சிட்டில இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டம் கூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு எப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு காலையில 6-7 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க சிவாஜி கணேசன். அப்ப நான் 8வது படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து என்னன்னா 7 மணிக்கு ஸ்கூல்லாம் லீவு அப்படின்ட்டாங்க. ஏன்னா சிவாஜி கணேசன் வந்து தாதா சாஹிப் பால்கே அந்த மாதிரி விருது பெரிய நடிகர் அப்படின் போது அவங்க வந்து அரசு விடுமுறையா அன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. அப்ப 7-8 மணிக்கு போல அவர் சாவு கூட விஜயகாந்த் முன்னின்னு தலைமை தாங்கி அவரோட சாவு பற்றி அதுதான் நான் சொல்ல வந்தேன். யூடியூப்ல இருக்கு, ஒத்த ஆளுங்க, நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. யூடியூப்ல 57 நிமிஷம் இருக்கு, ரொம்ப ரேரா தான் இருக்கு. சிவாஜி கணேசன் இறப்பு வீடியோன்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதுல விஜயகாந்த் ஒத்தால நின்று என்ன பண்ணாப்புலன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் கண் கூட காட்டலாம். ஒரே ஒரு வேட்டி சட்டை தாங்க. அவர் உடம்ப லாரியில ஏத்தும் போது கஷ்டப்படுவான் பாருங்க. இந்த பக்கம் அதான் வந்து நல்ல மனுஷன் வயிறார சாப்பாடு போடுறது, மனசார பாராட்டு போகணும். இருக்கிறதுல பெரிய தானம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வயிறார சாப்பாடு போடுறது, அது நல்லா செஞ்சான் அந்த மனுஷன். சம்பாதிச்ச காசை நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டே அடிச்சாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஏறி போனா சோறு போடாம அப்ப மாட்டாங்க ப்ரோ. அவ்வளவு நல்ல குடும்பம் அது. இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல எனக்கு விஜயகாந்த் வந்து என்னன்னா ரொம்ப வறுமையில இருந்த ஆள் கிடையாது. ஆனா நல்லா வெல்த்தியான ஃபேமிலி. ஆனா மெட்ராஸ்ல வந்து நிறைய பட்னி இருந்தாப்புல. பட்னி இருந்ததுனால அந்த பசியோட அருமை ஆளுக்கு நல்லா தெரியும்.
என்னடா நம்ம ஒருவேளை சாப்பாடு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, எல்லாரும் இவ்வளவு காசு கேட்கறான்ல, நமக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஆள் என்ன பண்ணா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஒரு காலகட்டத்துல வளர்ந்தா நம்ம எல்லாருக்கும் இலவசமா சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவத்தரும் பேசிக்கிட்டு ரூம்ல, அவங்க ரூம்மேட்டா இருக்கும்போது அப்படி பேசிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க ஒரு கட்டத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பாரிஸ் கார்னர்ல ஒரு ஹோட்டல் ஒன்று ஓபன் பண்ணி பரம்பரம் எல்லாரும் சாப்பிடு, ஃப்ரீயா சாப்பிடு, காசுலாம் கிடையாது, நீ மனசார சாப்பிட்டு நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டு போ, காசுலாம் கிடையாது, அப்படியே போ. அது வெளில வந்து அப்போ ஒருத்தர் சொன்னாரு, இப்ப யூடியூப்ல கூட இருக்கு, அதை பத்தி சொல்லியிருந்தாங்க, நிறைய இருக்கு. ஜெயலலிதா அந்த அம்மா வளர்ப்பு மகன் கல்யாணத்து டைம்லலாம் அது ஒரு நிறைய பேருக்கு தெரியாது. ஜெயலலிதா அவங்க வந்து சென்னையில வந்து அவங்க வளர்ப்பு மகனுக்கு கல்யாண சாப்பாடு விருந்து போடும் போது போலீஸ்காரங்க எல்லாருமே கடைசியா தான் சாப்பிட சொன்னாங்க. அப்ப காலையில இருந்து சாயங்காலம் மதியம் வரைக்கும் விடிய காலையில இருந்து முத நாள்ல இருந்து பந்தோபஸ்துக்கு இருந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வந்து அப்ப 3 நடிகர்கள் தான் பெருசா சாப்பாடு போட்டது. அது நான் பெருமையால சொல்ல, உண்மையா சொல்றேன். ஏன்னா அதுல ஒரு போலீஸ்காரரு, 2 போலீஸ்காரரு, ஒன்னு எங்க அப்பா, இன்னொன்னு என் மாமா. சோ அதுல வந்து பந்தோபஸ்துக்கு நின்னதுல வந்து ஒண்ணு வந்து அர்ஜுன் வீட்டுல, தலைவர் வீட்டுல, விஜயகாந்த் வீட்டுல. விஜயகாந்த் அவங்க கொண்டு வந்து சாப்பாடு ஃபுல்லா இறக்குனது. இனிமேட்டாவது ஒத்துமையாக பண்ணலாம்னு பாக்குறோம் ப்ரோ. இவனுங்கெல்லாம் எப்படி தெரியுமா, நடிகர் சங்கத்திலேயே எப்படி இருக்கான்னு தெரியுமா, ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் வந்து பாதிப்பாகி ஆஸ்பத்திரியா அடைஞ்சு அந்த ஆபரேஷன் நடந்து எல்லாம் வந்து வீட்டுல உட்காந்து போது எவனும் வந்து பாக்கல. ஆனா நம்ம தலைவர் போய் பார்த்தாரு, தலைவரும் எஸ்ஏசி எல்லாம் போய் பார்த்தாங்க, கமலஹாசன் எல்லாம். ஆனா இருக்கிற அந்த சரத்குமார் இவனா எவனுமே போய் பார்க்கல. அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி வச்சு அந்த டைம்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் இருப்பான். நான் அவனுங்களை கூட மன்னிச்சிருவேன், ஆனா அவனுங்கெல்லாம் நன்றி மறக்காம இருந்தாங்க. சார் ராதாரவி, நெப்போலியனா இருக்கட்டும், இன்னைக்கு கூட வந்து இத்தனைக்கும் ராதாரவி வந்து விஜயகாந்த் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ரோ. அது எப்படி ப்ரோ போகாம இருக்க முடியும்? போயின்னு ஆகணும்ல. சரி, நம்ம இந்த நேரத்துல போயிட்டு நான் அப்படி பார்த்தா நான் மெயினான ஒரு ஆளை போட்டு அடிச்சு பொழந்துருவேன். சரி நீ வேணாம் அப்படின்ட்டு தான் நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா நான் விஜயகாந்த் பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் விஜயகாந்தை காட்டி நான் வந்து ராதாரவிலாம் மன்னிக்கவே மாட்டேன். எவனுமே போய் இவங்க சினிமால இருக்கிறான்னு சொல்றாங்க பேச்சு தவிர ஒரு இதுக்கும் லாக்கில ப்ரோ, ஒத்துமையே இல்ல ப்ரோ இவனுக்கு யாருமே. ராதாரவி எல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். நன்றியே இல்ல. ராதாரவி எல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா ராதாரவி வந்து நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு சொல்றேன். மனோரமா அந்த ஒரு விழால தலைவர் அந்த வேட்டி சட்டையோட உட்காந்து பேசுவாரு. அப்ப நடிகர் சங்க தலைவர் வேற ஒருத்தர். என்னன்னா பொதுவா ஒரு மேடையில ஒரு இது ஒண்ணு இருக்கும். அங்க வந்து யார் தலைவரும் அவங்கள பெருமையா தான் பேசணும் தவிர இன்னொருத்தவங்கள பெருமையா பேச அவங்க இல்லாத இடத்துல. அன்னைக்கு வந்து விஜயகாந்துக்கும் மத்தவங்களுக்கும் பயங்கரமான ஒரு இது நடந்தது. கட்சி ஆரம்பிச்சிட்டாரு விஜயகாந்த். சோ அதனால விஜயகாந்த் வந்து ஒரு நடிகர் சங்கம், ஒரு பொது ஒரு உண்ணாவிரத போராட்டம் அந்த மாதிரி இன்வைட் பண்றதுனால கூட யோசிப்பாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்க ராதாரவி தலைமையில, சரத்குமார் தலைமையில. அப்ப தலைவர் என்ன பண்ணாரு, யோசிக்காம இடத்துல நடிகர் சங்கத்தை வந்து கடனை அடைக்க முதல்ல முயற்சி செஞ்ச விஜயகாந்த் அப்படின்னு அழுத்தி சொல்லுவார் அந்த இடத்துல. அந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க 3 பேரும் முகமும் வேற மாதிரி போய் வாகேசந்திர முகம், ராதாரவி, சரத்குமார் முகம்லாம் இந்த பக்கம் 8 ஊருக்கு போகும். நன்றியை மறக்கூடாது. விஜயகாந்த் வந்து இறங்கி செஞ்சது வந்து அது அன்னைக்கு தேதிக்கு எல்லாரும் எப்பா நான் எனக்கு வேணாப்பா தலைமை பதவி. அன்னைக்கு யாரை வந்து நடிகர் சங்க தலைவராக வைக்கணும்னு சொன்னாங்கன்னா கமலஹாசன் தலைவரை தான் கொண்டு வந்து இல்ல நீங்க தலைமை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பொறுப்பு, அதுல எல்லாரும் தாம் பேச்சை கட்டுப்படணும். அது இங்க நடிகர் சங்கத்துல நடக்காது. அப்ப வாண்டடா உள்ள வந்து அது பொறுப்பை ஏத்துக்கிட்டு நான் செஞ்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இறங்கினா அந்த ஆளு. உள்ள வந்து ஓப்பனா சொல்லணும்னா இந்த அம்மா ஜெயலலிதா இந்த அம்மா இருக்கும்போது சரி, இவரு இந்த கலைஞர் இந்த இருக்கும்போது சரி, நடிகர் சங்கத்துல உள்ள பூந்து தைரியமா உள்ள இறங்கி அரசியல் தலையெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமா இருந்தது. இப்ப நீங்க பாக்குறதுலாம் ரொம்ப கம்மிங்க. அன்னைக்கு தேதிக்கு அரசியல் தலையீடு நடிகர் சங்கத்துல ரொம்ப ஹெவியா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டு வெளில தள்ளினது விஜயகாந்த் தான். விஜயகாந்த் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு மாதிரியான அந்த இதெல்லாம் வந்து ப்ரெஷர் எல்லாம் கம்மியாச்சு. ஆக்சுவலி நடிகர் சங்கத்துல ஆள் உள்ள வந்து எனக்கு என்னன்னா கூட நல்ல விஜயகாந்துக்காகவே உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் கூட இருந்தவங்கலாம் விஜயகாந்த் முதல்ல குத்துனாங்க. அதான் என்னால தாங்க முடியல. இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு சினிமா என்ன வளரா போது, இன்னும் நடிகர் சங்க பில்டிங்கே முடிக்கணும் அவனுங்க. விஜயகாந்த் விஜயகாந்தாவது நடிகர் சங்க பில்டிங். ஆனா ஒண்ணு சொல்றேன் ஸ்ரீனி ப்ரோ, வடிவேல்லாம் நீ எல்லாம் அந்த பக்கம் வந்துடாத.
இவனுங்களா ப்ரோ கூட்டு களவாணிங்க ப்ரோ இவனுங்களா. அதான் சொல்றேன், இந்த வடிவேலு இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் வடிவேல் கூட இருந்தவனுங்களே அவனே ஏமாத்திட்டான், கூட வந்து ஆக்ட் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏமாத்திட்டான். மீச ராஜேந்திரன்ட்டு நீங்க யூடியூப்ல பாத்திருப்பீங்க. அவரு நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய விஷயத்த அவர் சொன்னாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வடிவேலுக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தது. வடிவேலு சென்னையில நீங்க கிளம்பி ராஜ்கிரண் ஆபீஸ்ல வேலை பார்த்தப்ப கூட ஒரு 2-3 சின்ன சின்ன படங்கள் பண்ணப்ப கூட போட்டுக்கு துணி இல்லை வடிவேலுக்கு. விஜயகாந்த் என்ன பண்ணாப்புலன்னா, இப்ப நடிகர் சங்கங்கள் உறுப்பினரா ஆயிட்டீங்க. அவர் உறுப்பினர் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் விஜயகாந்த் அந்த டைம்ல, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய உதவி செஞ்சாப்புல நலிந்த நடிகர்கள். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, சில பேர் மார்க்கெட்டே இல்லாம நிறைய நடிகர்கள்லாம், சின்ன சின்ன நடிகர்கள்லாம் அந்த காலத்துல இருந்த குண்டார் பருவத்தவர், இன்னொருத்தர் இந்த போண்டாமணி மாதிரி நிறைய நடிகர்கள்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி நடிகர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க உள்ள சினிமாவில் ஒரு சஸ்டெயின் பண்ணும் போது இவர் உள்ள வந்து நிறைய விஷயங்களை உதவி பண்ணாப்புல, நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காப்புல. நாட் ஓன்லி நடிகர்கள், டைரக்டர்ஸ். இவரு முக்கியமா ரோஜா ஹஸ்பண்ட், அப்புறம் விஜயோட அப்பா எஸ்ஏசி. அது நான் ஒன்று சொல்றேன், பட் இந்த நேரத்தில் சொல்லாமான்னு தெரியல. எஸ்ஏசியோட சொத்துலாம் ஏலத்துக்கு வந்துருச்சுங்க. படம் எடுத்து எடுத்து சுத்தமா போயிடுச்சுங்க. கையில இருக்கிறது கடைசியா வந்து இருக்கிறது. ஸ்ரீனி சார் கேக்குதா? கேக்குது ப்ரோ. கையில இருக்கிறது என்னன்னா சொந்த வீடு மட்டும் தான் இருக்கு எஸ்ஏசிட்ட. அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் என்ன பண்றாரு, சரி நம்ம விஜய் கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு அடமானம் வச்சு அதுல வர்ற பணத்தை வச்சு விஜயகாந்த் சார் அவர்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்டது. அவர் சம்பளமே வாங்காம அந்த படம் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் செந்தூர பாண்டியன். செந்தூர பாண்டியன் படம். அந்த படத்துல வந்து இவருக்கு ரொம்ப ஃபைட் சீன்லாம், பொதுவா நீங்க எல்லாம் விஜயகாந்த்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு காலை இந்த பக்கம் செவுத்துல வச்சு இன்னொரு காலால இப்படி எட்டி உதைக்கிறது. அதுதான் விஜயகாந்தோட ட்ரேட்மார்க் ஃபைட் சீன்ல. அந்த ஸ்டைல்ல எதுவுமே எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு ஃபைட் எல்லாத்தையுமே விஜய்க்கு கொடுத்துட்டு அந்த படத்துக்கு அவர் பெருசா சம்பளம்லாம் வாங்கலைங்க. அப்படியே கால் ஷீட்டை மட்டும், அதாவது 30 நாள் கால் ஷீட்டும் 35 நாள் கால் ஷீட்டும் நினைக்கிறேன், அப்பப்ப கிடைக்கிறதுக்கு டைம் எல்லாம் வந்து நான் நடிச்சு கொடுக்குறேன் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி நடிச்சு கொடுத்தாப்புல. ஒரு காலகட்டத்துல விஜயகாந்த் வந்து தான் பையனை வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்த, அதுதான் ப்ரோ ப்ரோ எஸ்எஸ்சி வளர்த்து மட்டுமா விட்டாரு, விஜய்க்கும் வாய்ப்பு கொடுத்து அவரையும் தானே வளர்த்து விட்டாரு. நான் என்ன சொல்றது ஸ்ரீனி உங்களுக்கு, இப்ப நான் இருங்களேன் ஒரு நிமிஷம் இருங்களேன். நான் என்னன்னா, எனக்கு இப்ப விஜய் அடிக்கிறது மெயின் இல்ல ஸ்ரீனி, இப்ப எனக்கு புரியுதா? அது மெயின் இல்ல ப்ரோ. ஆனா அந்த மனுஷன் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு நன்றி கிட்ட தனமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க, கல்லஞ்சுக்காரன், அவன் திருந்த மாட்டானுங்க ப்ரோ. சரி ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் மட்டும் என்ன பண்ணாப்புலன்னா, தான் பையனை இன்ட்ரடியூஸ் பண்றேன், தான் பையனை மூத்த பையனை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின் போது அவர் என்ன பண்ணாரு, சங்கத்துல இருக்கிற நடிகர் சங்கத்துல நடிகர் உறுப்பினரா இருக்கிறவங்க எல்லாருக்கும் பத்திரிகை வச்சாரு. எல்லாரும் அவங்க பையனோட வாங்கன்னு சொல்லி சொன்னார். போன் பண்ணி விஜயகாந்த் சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லாரும் அவங்க பையனோட வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுல பிரபு அவரோட பையனோட வந்தாரு, சத்யராஜ் அவர் பையனோட வந்தாரு, இன்னும் 2-3 நடிகர்கள் நீங்க பாத்திருப்பீங்க. விஜயகுமார் பையனோட வந்திருந்தாரு, எஸ்ஏசியை தவிர. இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் விஜயகாந்த் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க இண்டஸ்ட்ரியில. அதான் உண்மை. இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. அன்னைக்கு கண்ணு கூட நிறைய ரஜினி ரசிகர்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் விஜயகாந்தை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க, திட்டமிட்டு ஒதுக்க ஆரம்பிச்சது. அப்பதான் விஜயகாந்த் வந்து பயங்கரமான கோவம். என்ன விஜயகாந்த் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, பயங்கரமா கோவப்படுவாப்புல. ஏட்டி ஆள் மடிச்சு கட்டினாப்புலன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவன் காலி. என்ன இந்த வருஷம் லாஸ்ட் 2-3 வருஷமா பாக்குறேன், விவேக் இருந்தாப்புல. நான் பாலா ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? பாலா கேக்குதா? பாலா யாராவது மைக் கேட்டு ஏதாவது பேசுறதா பேசுங்கப்பா. விஜயகாந்த் யாரும் இங்க பேசுற போதே இல்ல ப்ரோ, எல்லா சோகத்துல ஆழ்ந்துருக்கோம். யாரும் இங்க பேச போறா? ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் இறந்தானா அந்த மனுஷன் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்யா. அது மத்தவன் சொல்லுவான்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது, ஆக்சுவலி சொல்லணும்.
எனக்கு தெரியும் அப்படின்னால சரி, எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க விஜயகாந்த். வணக்கம். அது என்ன சொல்றது, அது இது ஆக்சுவலி எதிர்பார்த்தது தானே. நிறைய பேருக்கு ஷாக்கிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா, சி அப்கோர்ஸ் அது வருத்தம் இருக்குதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஒரு 100ல போயிருந்தா கூட அது வருத்தம் தான், அதுல வந்து சந்தேகமே இல்லை. பட் எவ்வளவு வருஷம் இப்படியே இருப்பாருங்கிறது தான் என்னோட கேள்வியா இருந்தது. அது ரொம்ப பெரிய சஃபரிங். அவர் இன்னைக்கு போனது வந்து அது ஒரு முக்தின்னு தான் சொல்லணும். அது வந்து அவருக்கு ஒரு சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த ஒரு அவருக்கு அந்த பெயின்ல இருந்து அவர் விடுபட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மனுஷனால உட்கார முடியலைங்க, உட்கார முடியல. யோசிச்சு பாருங்க, விழ போறாரு, உட்காரும் போதே விழ போறாரு. என்ன ஒரு நிலைமை பாருங்க. ஆக்சுவலி ராணா அது வீழல ராணா, ராணா அது வீழல ராணா. கொஞ்சம் டீப்பா உள்ள போய் உட்காந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் ஒரு அதான் குரம்ப அதான் கேச்சு. சொல்றேன். அவருக்கு வந்து சுய நினைவு இல்ல, அதுதான் சொல்ல வரேன் நான் வந்து. அதாவது பேலன்ஸே இல்ல அப்படிங்கிறேன் நான் வந்து. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து என்ன அவரை வச்சுட்டு பண்றீங்க? அவரோட வைஃப் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க, சரி. அவ்வளவு கொந்தளிச்சாங்களே பிரஸ் முன்னாடி. எனக்கு அதெல்லாம் ஏன்னு தான் தெரியல. மேபி மேபி இந்த அத அடிமட்ட தொண்டன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் புரியறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களோ, அந்த எமோஷன் ரொம்ப ஹையா இருந்ததுனால அவங்க அதை அடக்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்களோ என்னமோ தெரியல. பட் உண்மையா மறைச்சிருக்க கூடாது. இப்படிதான் நிலைமை அப்படின்னு இருக்கிறபடி சொல்லியிருக்கணும். அதுதான் எனக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. மியாட்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் அதிக நாள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ப்ரோ உண்மை அதுதான், உண்மை அதுதான். ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லை, அந்த மீட்டிங் கூட்டு வந்தது முதல் தப்பு. ஆமா, இல்ல மீட்டிங் கூப்பிட்டு வந்தது அது ரிச்சுவலுங்க. அது வந்து அது ஃபார்மாலிட்டிக்காக அவங்க டேக் ஓவர் பண்ணாங்கல்ல டிஎம்டிக்கு, அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. பிகாஸ் ஹீ இஸ் த ஹெட் இல்லையா, அதுக்காக தான். எத்தனை பேர் அழுதாங்க இப்படி அவரை பார்க்கணுமா சொல்லுங்க. இப்படி அவரை பார்த்துட்டு தான் வந்து அதுதான் ப்ரோ எனக்கு வந்து மனசு தாங்கல அவரை பார்க்கல அந்த இதுல. இல்ல அதான் சொல்றேன். அது என்ன சொல்றது, இருக்கிறதே இருக்கிறபடி சொல்லணுங்கிற. அதாவது குடும்பத்தினர்கிட்ட இருந்துதான் ஆக்சுவலி இப்ப தலைவர் கூட சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் தான் சொன்னாங்க. அவரோட நிலைமை கூட ரொம்ப மோசமா இருந்தது அந்த டைம்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்புறம் தான் வந்தது நமக்கு நியூஸ். பட் அதுக்கெல்லாம் வந்து நினைவு வேணும், ஒரு சுய நினைவு இருந்தாதான் ஒரு பேஷண்ட்னால கூட நம்மளால முடியும் அப்படின்னு எந்திரிச்சு வர முடியும். இவரு அந்த நினைவு இழந்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க, எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் ஆகுது. நீங்க தலைவர் போய் பார்த்தப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க, அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்து ஓரளவுக்கு சிரிக்கிறாரு புரிஞ்சிருக்கும் தலைவரை பார்க்கும்போது. அவ்வளவுதான். மத்தபடி he doesn't even அவருக்கு அது ஒரு ரேர் கண்டிஷன். எப்படி தெரியுங்களா தலைவருக்கு எப்படி நியூஸ் போச்சுன்னு தெரியுமா? அவர் யூஎஸ் போயிட்டு வந்தாரு தெரியுங்களா? ஆமாங்க. எப்போ 2016 பத்தி சொல்றீங்களா? 2021 வந்து அவர் ஆக்சுவலி வந்து யூஎஸ் போயிட்டு வந்தாரு. அங்க தெரிஞ்சு இவருக்கு தலைவர் விசிட் பண்ண டாக்டர் கிட்ட அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. அதுதான் தலைவருக்கு நியூஸ் வந்து அப்படியான்னு சொல்லிட்டு விசாரிச்சு அதுக்கப்புறம் தலைவர் சரி அவர் இந்தியாவுக்கு வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தலைவர் இமீடியட்டா கிளம்பி அவர் போய் பார்த்தாரு. அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா இன்ன வரைக்கும் தெரியாது. விஜயகாந்தோட உடம்புல என்ன பிரச்சனை நிறைய பேர் சொன்னதே கிடையாது. அது வந்து தலைவர் பார்த்துட்டு உள்ள போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொண்டாடினாங்க விஜயகாந்துக்கு. 40 இயர்ஸோ ஒன்று கொண்டாடினாங்கன்னு நினைக்கிறேன். 35 இயர்ஸோ 20 ஆமா அந்த மாதிரி கொண்டாடினாங்க. அப்பதான் தலைவரும் ஒரு மெசேஜ் ஒன்று விட்டுருந்தாரு, வீடியோ மெசேஜ் விட்டுருந்தாரு. என்னன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு, கோபம் முன்கோபம் ஜாஸ்தி விஜய்க்கு, ஆனா உடம்பு தான் முக்கியம், அரசியல்லாம் அப்புறம் தான் அப்படின்ட்டாரு தலைவர். உனக்கு அரசியல்லாம் நீ அப்புறம் மட்டும் தான் விஜய், ஆனா நீ இதே செஞ்சு உடம்ப பாத்துக்க அப்படின்னு சொல்லி தலைவர் கொடுத்த லாஸ்ட் மெசேஜ் அதுதான் விஜயகாந்துக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவரே வந்து தலைவர் வந்து அவர் அப்ரிஷியேட்டே பண்ணிருக்காரு. டிஎம்கே ஸ்டேஜ்ல வந்து விஜயகாந்த் அப்ரிஷியேட் பண்ண ஒரே ஆள் தலைவர். ஓப்பனா சொன்னாரு, சினிமாவும் அரசியலும் ரெண்டு குதிரைங்க மாதிரி, அதை வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்க தான் பண்ணீங்க. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ட பசங்களுக்கு தெரியாதனால ஒண்ணு சொல்றேன் தம்பிங்களா. ஒரு மேடையில ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு மேடையில அரசியல் தலைவர் கட்சி இருக்கிற மேடையில நீங்க இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை பாராட்டி பேசுனீங்கன்னா அவன் யார் பேசுறாங்களோ அவங்கதான் அவங்களுக்கு கடைசி மேடை. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருந்தது அரசியல் நிலவரங்கள், அப்படிதான் இருந்தது. அப்ப கலைஞரை மேடையில வச்சுக்கிட்டு ஓப்பனா விஜயகாந்த் வந்து பாராட்டினாரு தலைவர். விஜயகாந்த் பாராட்டினாரு தலைவர். இன்னொன்னு சொல்றேன், விஜயகாந்த் முதல்ல எம்எல்ஏ ஆனது ரிஷபந்தேன் தொகுதி கரெக்டுங்களா? ரிஷபந்தேன் தொகுதி கரெக்டா? முதல்ல எலெக்ஷன்ல நின்னது. Am I right?
என்கிட்ட கேக்குறேன், எனக்கு ஐடியா இல்ல கபிலன், எனக்கு ஐடியா இல்ல. இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு ஆக்சுவலி. ஆனா அவர் மெஜாரிட்டில ஜெயிச்சாரு, ரொம்ப ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா வர்றதுக்கு வந்து சர்வ சாதாரணமா வந்துட்டாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியா தான் வந்து அந்த டிஎம்டிகே. விஜயகாந்த் வந்து முதல் எலெக்ஷன் வந்துங்க இந்த விருதாச்சலத்துல வந்து இறங்கினாப்லங்க. என் ஃப்ரெண்டு வந்து விருதாச்சலம் சொந்த ஊருங்க. அவங்க அப்பா தாத்தாலாம் பூர்வீகமா பெரிய பெரிய கையுங்க. அதெல்லாம் விருதாச்சலம் இது உள்ள விருதாச்சலத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். உள்ள எனக்கு உள்ள போய் காட்டும் போது இந்த பாலம் தெரியுமா அப்படின்னா, நல்லா இருக்குடா, புதுசா இருக்குடா, ரைட்டு, விஜயகாந்த் கட்டுனுதுரா அப்படின்னா. விஜயகாந்த் தொகுதி பக்கம் வந்தது கம்மி, ஆனா தொகுதிக்கு வராமையே ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சாப்புல. ரிஷபந்தி தொகுதியா இருக்கட்டும், விருதாச்சலத்தெல்லாம் உள்ள வேட்டியை மடிச்சுக்கிட்டு உள்ள இறங்கி வாடா, எவன்டா இருந்தாலும் வாடா அப்படின்ட்டான் ஆளு. ஒரு கொடியை ஏத்த விடலைங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஒரு தலைவர் ஃபேனா தான் நான் சொல்றேன் இது. ஸோ அதுல ஒன்றும் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உண்மைதான். நிறைய பேருக்கு 100வது படம் பெருசா போவாதுங்க. நிறைய பேருக்கு 100வது படம்ன்றது அன்னைக்கு தேதிக்கு வந்து தலைவர் வந்து 100வது படம் ராகவேந்திரா. கமலஹாசனோட 100வது படம் என்ன ராணா, ஏதாவது ஐடியா இருக்கா ராணா? ராஜபார்வை தானே, ராஜபார்வை நினைக்கிறேன். ராஜபார்வையா 100வது படம்? அது ஃபெயிலியர்ல. ஆனா விஜயகாந்துக்கு மட்டும்தான் விஜயகாந்துக்கு மட்டும்தான் 100வது படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. அது ஃபேக்ட், அது மறுக்கவே முடியாது, அது உண்மை, 100க்கு 100 உண்மை. விஜயகாந்தோட 100வது படம் பெரிய ஹிட். அன்னைக்கு தேதிக்கு ரஜினி, கமல், சத்யராஜ், விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார், அர்ஜுன், இந்த மாதிரி நான் சொல்றது ஆக்டர்லாம். அப்ப வந்து விஜயகாந்த் மட்டும்தான் உள்ள 100வது படம் உள்ள இறங்கி பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு விஜயகாந்த். ஆனா நல்லா செஞ்சாப்புல, எம்எல்ஏ இருக்கிற வரைக்கும் நல்லா செஞ்சாப்புல ராணா, அது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல அதெல்லாம் ஒத்துக்கணும். அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி முன்கோபம் மட்டும்தான், மத்தபடி இன்ஃபேக்ட் ட்ரிங்கிங் ஹேபிட் கூட மத்தவங்களுக்கு எல்லாம் இன்னும் நிறையவே இருந்திருக்கு. இவருக்கு வந்து நாட் பிகாஸ் ஆஃப் தட், அது ஒரு பார்ஷியல் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரோக் மாதிரி ஏதோ வந்திருக்கு போல அவருக்கு. அது ஒரு கண்டிஷன் கூட, ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன் அது. அதனால வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவர் குடிச்சதுனாலதான் இப்படி பேசுறாரு, அவரோட அது அந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, அது என்னன்னா அவங்களும் சொல்ல விரும்பலன்னு நினைக்கிறேன் ஃபேமிலி வந்து வாட் இஸ் இஸ் எக்ஸாக்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது. இல்ல அதுதான் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாவே ஆச்சு. என்னன்னா ஒரு பிளாக்கா வச்சுட்டாங்க விஜயகாந்த். எங்க என்ன பிரச்சனை, அவருக்கு என்னங்க உடம்புல பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்றது இல்ல. ஆமா, அது ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி ஆயிருச்சு. ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த குடிப்பழக்கத்தினால எப்படி ஆயிட்டாருன்னு ஒருத்தன் சொன்னா, இன்னொருத்தன் வேற என்னமோ சொன்னான். பட் உண்மையாலுமே அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் கண்டிஷன் மாதிரி தான் அவருக்கு வந்திருக்கு. அதுதான். ஏன்னா என் பாட்டி வந்து இது சஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அந்த காலத்துல வந்து அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அது ரொம்ப ரேரா ஒரு 1000த்துல ஒருத்தருக்கு வர்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் தேர் இஸ் நோ ரிவைவல். அந்த மாதிரி அட்டாக் ஆயிருக்கு இவருக்கு, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறாங்க. விருதாச்சலம் தான் போட்டிருக்கிறானா, விருதாச்சலம் தான் ஃபர்ஸ்ட் உள்ள இறங்கணும் அடிச்சாங்க. ஆனா ஒரு கட்சி மேல துரத்தி அடிச்சாங்க ஆளு. சும்மா சொல்ல துரத்தி அடிச்சான். உன் கோட்டையில ஏறி நான் உன் பல்ல புடுங்குறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சிங்கத்தோட கோட்டையில இறங்கி சிங்கத்தோட பல்ல புடுங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உள்ள இறங்கி உண்மையில புடுங்கணும் ஆளு. அது எனக்கு நல்லா தெரியும். எத்தனை பேருக்கு இங்க கொஞ்சம் ரூரல் சைட்ல இருக்கிறவங்க, விருதாச்சலம் சைடு ஒட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. கோட்டை ராணா, விருதாச்சலம் வந்து ஒரு கட்சி, ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோட கோட்டை. உள்ள இறங்கி கொடியை ஏத்தி நான் முடிஞ்சா வந்து பண்ணி காடுறான், வெட்டிடுவான் குத்திடுவான்லாம் நானுங்க. கலவரம் உங்களுக்கு தெரியாது. இந்த சைடு எல்லாம், இந்த அரியலூர் இந்த சைடு விருதாச்சலம் பாத்தீங்கன்னா பயங்கரமான கலவரம் நடக்கும். உள்ள இறங்கி கொடியை ஏத்தி நிமிட்டு வாட முடிஞ்சா பாத்துக்கலாம் வாடா அப்படின்ட்டு, என்கிட்ட முடிஞ்சா உங்க ஆட்டத்தை காட்டுங்கடா அப்படின்ட்டு உள்ள இறங்கி நின்று உள்ள ஜெயிச்சான் ஆளு. ஆனா இறங்கி ஜெயிச்சது மட்டும் இல்லாம உள்ள நிறைய செஞ்சான். இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் கிடையவே கிடையாது, நிறைய செஞ்சான் ஆளு. அதெல்லாம் மாற்று கிடையாது. சொந்த காசு போட்டும் கூட செஞ்சான் ஆளு. நிறைய கல்யாணத்தை பண்ணி வச்சான் ஆளு, ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணி வச்சாப்புல. அதெல்லாம் கட்ஸ் எல்லாம் சொல்லிதான் ஆகணும். தலைவருக்கு அப்புறம் நான் பார்த்தது அவர் ரொம்ப கட்சியான ஒரு மேன். ஆமா, அது உண்மை. ஜெயலலிதாவை ரஜினிகாந்தும் விஜயகாந்த் மட்டும்தான் உரசி இருக்காங்க. மத்தபடி ஆக்டர்ஸ் யாருமே எல்லாருமே கை கட்டி தான் நிப்பாங்க. இவங்க வந்து நியாயத்துக்கு தான் சும்மாவே உரசணும்னு சொல்லி சும்மாவே இது பண்ணணும்னு பண்ணல. அவங்க நியாயத்துக்கு இதுவும் பண்ணாங்க. அவங்க வந்து தலைவர் அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காரு. அதான் ஒரு இஷ்யூ பேஸ்டா வந்து எதிர்க்கிறதுனா முதல்ல ரஜினிகாந்த் அப்புறம் விஜயகாந்த் தான் நம்ம பார்த்திருக்கோம். அது பயங்கரமான, அதுக்கெல்லாம் தனி கட்ஸ் வேணும். அது அவங்க அந்த விதத்துல பயங்கரமான ஆளுதான்.
விஜயகாந்த் சொல்லவே வேணாம், நமக்கு வீடியோ ப்ரூஃபே இருக்கு அவர் எப்படி பேசியிருக்காரு, என்ன மாதிரி பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து சொல்லிதான் ஆகணும் நம்ம வந்து. பெருசா தேசிய வீரர்கள்லாம் இதுல என்னன்னா சொல்லுங்க, எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இல்ல அதான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, என்ன சொல்றது, வருத்தம் தான்.